வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். என்ன படத்தை பார்க்குறது முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம ஸ்கை ஷோ டைமுக்குள்ளே என்ன படம் பறக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பறக்க போகிற படம் வதந்தி 2 தான். வதந்தி 1 வந்து 2022 வந்துச்சு. நம்ம ஜெயசூர்யா சார் நடிச்சிருப்பார். சூப்பரான ஒரு ஹிட்டான படம். அந்த படத்தை பேஸ் பண்ணி செகண்ட் எடுத்துருக்குறாங்க. இது வந்து டோட்டலாகவே அந்த பேஸ் பண்ணியில் இது வேறு மாதிரி. இது ஒரு க்ரைமு, மெயின் ஸ்ட்ரீமான ஒரு தலை சுற்றுற ஒரு படம் தான். இது பயங்கரமான ஒரு க்ரைம் தான் சொல்லணும். 8 எபிசோடு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. 8 எபிசோடு இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் கதை வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு கதை இருக்குது இந்த படத்தில். ஒரு நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த எலும்பு கூட வச்சு பயங்கரமாக கதை சொல்லுவாங்க. நல்லாவே நடித்து வச்சுருக்கிறாரு நம்ம சசிகுமார் சார். ப்ளஸ் வந்து இந்த கடைசியோடைய ஹீரோ டேரக்டர்னு பார்த்திங்கன்னா அந்த்ரு லூசின் தான் இந்த படத்தோடைய டேரக்டர். மியூசிக் வந்து சேமன் பண்ணியிருக்கிறாரு கிங்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து 8 எபிசோடு எடுத்துருக்காங்களே, எப்போ கொண்டு போவாங்க, ஈஸியாக தானே இருக்குது. ஒரு எபிசோடும் பார்க்கும்போது கதை இவ்வளோ தானே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. கான்ஸ்டன்ட் குரூடி என்ன இதுன்னு பார்ப்போம். நம்ம கதையை வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். வதந்தி 2 சரிங்களா. 2022 ரிலீஸ் ஆன வதந்தி 1ஓட வதந்தி 2 வந்து பயங்கரமாக இருக்குதான்னு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் எடுத்து வச்சுருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஹீரோவை பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் சார். கூட சப்போர்ட்டிங்கில் வந்து யசோதா யஷ்வந்த் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆகனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அப்புறம் வந்து அபர்ணா தாஸ், ப்ளஸ் வந்து விவேக் பிரசன்னா நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து ரேவதி ஷர்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம சேத்தன் இருக்கிறாரு. அப்புறம் வந்து அர்ஜுன் நந்தகுமார்னு சொல்லிட்டு, அப்புறம் விஜய் நெல்சன், இவங்க எல்லாமே பயங்கரமாக சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். என்னதான் இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு கதையாக இருந்தாலும் இந்த படம் வந்து க்ரைம் ஸ்டோரி ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். நீங்கள் ட்ரைலர்லேயும் பார்த்துருப்பீங்க. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால நம்ம ஈஸியாக வந்து ஒரிஜினல் சூப்பர் பிரிண்ட்லேயே பார்த்துடலாம். இது அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்னடா இது இந்த கதை அப்படின்னு பார்த்தா பயங்கரமான தலை சுற்றுற கதை தான். ஆமாம், ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை எப்படி பண்ணுவான். ஆனால் ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்டு டெண்டர் விட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு பில்டிங் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து பள்ளம் நோண்டுவாங்க. பள்ளம் நோண்டும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல வந்து எலும்புகுண்டு கிடைக்கும். எலும்புகுண்டு கிடைச்சோன்னே என்ன அது எலும்புகுண்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை ஆகி ஒரு மாதிரி அந்த கேஸ் வந்து அந்த எலும்புகுண்டு வந்து பயங்கர வைரல் ஆகிரும். வைரல் ஆனவுடனே அந்த எலும்புகுண்டு என்ன எது யாருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகிடும். அந்த கேஸை வந்து கண்டிப்பாக முடிச்சாகணும். அட்லீஸ்ட் என்ன எதுனாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து மும்முரம் கட்டி அந்த கேஸை வந்து கண்டுபிடிப்பு பார்ப்பாங்க. ஏன்னா அது அரசியல்வாதி கேஸ் ஆகிடுச்சுல்ல. ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி அரசியல்காரங்க வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக பண்ணாங்களா, இது பப்ளிக்காக நடந்துச்சா, இல்லை நேச்சுரலாக இருந்ததா, இல்லை ஆல்ரெடி எப்பயாச்சும் பண்ணியிருக்கிறாங்களா, என்ன எதுன்னு பயங்கர குழப்பமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த எலும்புகுண்டை வந்து கண்டிப்பாக கண்டே பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அதில் தான் வந்து அந்த ஆகனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க வராங்க. சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. சூப்பரான கேரக்டர் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சசிகுமார் சாரை வந்து நம்பி அவங்கக்கிட்ட வந்து இந்த கேஸை கொடுக்குறாங்க. சசிகுமார் சார் வந்து ஆல்ரெடி ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறது, ஒரு சஸ்பெண்ட் மாதிரி ஒரு கேட்டகரி, அதை என்ன சொல்கிறது, பனிஷ்மெண்ட் டியூட்டி பார்த்துட்ருப்பார். அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டு இந்த கேஸை கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்க சசிகுமாரை வந்து ஏற்கனவே பழகணும், தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவரை வந்து நம்பி இந்த கேஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. சரி, அவர் என்ன சொல்கிறார், சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டை சேர்த்துக்கிறாரு. ஃப்ரெண்டை வந்து வராரு. 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை முடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆமாங்க, டக்குன்னு 8 எபிசோடில் இருக்குது. 8 எபிசோடும் நல்ல சூப்பரான ஒரு விறுவிறுப்பான கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, விறுவிறுப்பு பஞ்சமே இல்லாத போயிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எலும்புகுண்டை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தலையும் புரியாத வாழும் புரியாமல் ஒன்று இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு கை ஒன்று இல்லாத இருக்கும். உடனே அந்த கையை கண்டுபிடிப்பாங்க. அந்த கையில் ஒரு வளையல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு
அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். நான் அதை வச்சு போய் கண்டுபிடிச்சு போனால் ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு தான் இது அப்படின்னா, சரி ஓகே அந்த பொண்ணு வந்து லவ்வா இல்லை ஜாதி பேரை சொல்லி கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை கருணை கொலையா, என்ன இது, இல்லை நட்புக்குள்ளார நடந்துச்சா, என்ன கதைன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும். அப்படி பார்த்தா உடனே இந்த கதை வந்து பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு பிளப்பழம் மாதிரி முள்ளாக இருக்கிற மாதிரி பிளப்பழம் உள்ள சொலையாக இருக்குமே, அந்த மாதிரி ஒரு கதை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு கதை வந்து திறக்கும். என்னடா அது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு, கேஸ் வந்து முடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சா, அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். சரி அந்த ட்விஸ்ட்டுக்கு போனால் இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக முடிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அடுத்த இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. என்னடா அது இதுதான் ஓகே இத்தனை இருந்துச்சு, இவன் தான் போல இருக்குது கொலைகாரன், ஈஸியாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்கேருந்து இன்னொரு ஜம்ப் ஆகும். அந்த மாதிரி அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு 8 எபிசோடு கிட்ட ஓடிட்டுருக்குது இந்த கதை. எல்லா கதையிலுமே நல்லா சுவாரஸ்யமாக சூப்பராக இருக்கிறாங்க. சசி சார் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. கடைசியில் அந்த எலும்புகுண்டு யாருது, அந்த எலும்புகுண்டு எப்படி வந்துச்சு, அந்த எலும்புகுண்டை இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அந்த எலும்புகுண்டு வந்து ஆம்பளையா பொம்பளையா, அந்த கொலை வந்து எதனால் நடந்துச்சு, அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. படம் வந்து முடிக்கும் போது ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஏன்னு வச்சிங்களேன், அந்த கையில் போட்டுக்கிற காப்பை வச்சு தான் வந்து கதையை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கதையில் வந்து ஹீரோ வந்து ஆல்ரெடி இந்த கேஸில் வந்து ஜெயிலில் இருப்பார் ஒரு ஹீரோ. சரி இவன் தான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நூல் கிடைக்கும். உடனே அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதான் சிலந்தி வலை மாதிரி இந்த படத்தை வந்து வதந்தின்றதுனால அப்படியே பேசி போயிட்டே இருக்கும் அது மாட்டுக்கும். ஆனால் சூப்பராகவே எடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே செம்ம சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து எடிட்டிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சீனும் பயங்கர த்ரில்லிங்காக பயங்கர சூப்பராக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. அதேமாதிரி வந்து திருநெல்வேலி பாஷை பேசுகிறாங்க. அந்த பாஷை தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சென்னை சைடுன்றதுனால அந்த ஊர் பாஷை சில அதில் புரியாது. அந்த ஊர் ஸ்லாங்கில் பயங்கரமாக கலாய்க்கிறதுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சசி சார் கூட வர போலீஸ்காரர். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து எதுக்கு பார்க்கணுன்னா, ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா ரொம்ப பெரிய எபிசோடுன்றதுனால ஃப்ரீயாக இருந்தால் அதை பார்க்க முடியும். இன்னொன்று வந்து இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ன்றது வந்து இந்த படத்தோடைய கதை தான். இந்த கதை வந்து க்ரைம் ஸ்டோரி. க்ரைம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கதை வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த வதந்தி 1 பார்த்தவங்களுக்கு இந்த வதந்தி 2வும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வதந்தி 2 எந்த அளவுக்கு க்ரைம் மாதிரி பயங்கரமாக கொண்டு போனாங்களோ, பயங்கர சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரியே வதந்தி 2வும் சூப்பராக ஒன்று சஸ்பென்ஸாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க டேரக்டர் தான் சொல்லணும். இன்னொன்று வந்து இந்த கதையில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த ஐபிஎஸ்ன்ற அந்த பொண்ணு தான். அவங்க வந்து பயங்கர சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து சசி சாரை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவரே வந்து என்ன சொல்கிறது, சசி சாரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. சசி சார் வந்து தாடி வச்சுருக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கேஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது தீர்ப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தாடி எதுக்காக, அவர் என்னவாக இருக்கிறாரு, எதுக்காக இந்த தாடின்னு சொல்லிட்டு அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கூட ஒய்ஃபாக நடித்தவங்களும் வந்து யசோதா, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்துருக்குறாங்க. அவர் சசி சார் கூட வர ஃப்ரெண்டு அவரும் சூப்பராக நடிச்சிருப்பார். ஏன்னு வச்சுக்கலாம், அவர் தான் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் சசி சார் எல்லா டைமும் படத்தில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் சைலண்ட்டாகவே பேசுவார். ரொம்ப சாதுவாகவே இருப்பார். ரொம்ப வைலண்ட்டாகவே ஆகவே மாட்டார். போலீஸ்காரன் இருக்கிறதுக்கான ஒரு மிடுக்கே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் கிளைமேக்ஸு கிட்ட பார்த்திங்கன்னா அவருடைய டிரான்ஸ்மிஷன் அவருடைய இது வந்து மாறிடும் சுத்தமாக. நல்லாவே வந்து பயங்கரமான ஒரு கோவம் வந்துடும் அவருக்கு. பயங்கரமாக அடிக்கவும் செய்வார். அந்த மாதிரி ஒன்று இந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்களே தவிர சண்டையோ இல்லை வேறு மாதிரியோ சருபுன்னு கார் போகிற மாதிரியோ இல்லை வந்து யாரையோ சேஸ் பண்ணி ஓடுற மாதிரியோ பயங்கரமாக தெத்தி பிடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலாகவே ரொம்ப ஸ்லோவாகவே தான் கதை போவோம். ஸ்லோவாகவே கதையை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பணம் கிடைக்குதுன்னா அந்த பணத்தை வந்து யாருக்குள்ளே இருப்பாங்க, யார் இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஈஸியாக சொல்கிற மாதிரி இந்த கதையை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போகும். ஆனால் வந்து விறுவிறுப்பாகவே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஆனால் என்னடா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சரி ஒரு டைலாக் ஒரு இதுவோ மறந்துடுச்சுன்னா ஒரு பிட்டு வந்து நம்ம பார்க்காம விட்டால் அந்த கதை வந்து புரியவே புரியாது. ஏன்னா ஒரு எபிசோடுமே நல்லா சூப்பராகவே கனெக்ட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் கதையில் வந்து ஒரு வெல்கரான சீனோ இல்லை வல்கரான டைலாகோ இல்லை வல்கரான ஒரு சீன், ஏன்னா ஓடிடி படம்னாலே கொஞ்சம் வந்து வல்கராக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. சும்மா சூப்பராக டீசெண்டாக எடுத்து வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். க்ரைம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ்.